இந்த ஆபிசார பிரயுக்தமான காரியங்கள் அது மாதிரி மந்திரங்கள்லாம் இருக்கு. வாக்ஸ்தம்பனம்னு ஒன்றும். வாக்ஸ்தம்பனம்னா என்ன அர்த்தம்? அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணினா எதிராளி இருக்கிற பிரதிவாதி இருக்கானே, இந்த பிரதிவாதினுடைய நாக்கு குளறிண்டே இருக்கும், அவனுக்கு பேச வராது, வாயை கட்டி விடுறது, நாக்கை கட்டி விடுறது. புத்தி ஸ்தம்பனம், புத்தி வேலை செய்யாமல் பண்ணுவது. அக்னிஸ்தம்பனம், ஜலஸ்தம்பனம். அக்னிஸ்தம்பனம்னா அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணினா அக்னியில் விழுந்தா அக்னி சுடாது. நம்ம கட்டிட்டு இருக்கிற வேஷ்டி பொசுங்காது. ஜலஸ்தம்பனம் அப்படின்னா தண்ணியில் விழுந்தோமே ஆனால் தண்ணி நம்மளை ஒன்றும் பண்ணாது. அப்படிலாம் மந்திரங்கள்லாம் இருக்கு. அப்ப ஆதிசங்கரரை உயிருடன் இல்லாமல் பண்ண வேண்டும் அப்படின்னு, அவர் உயிர் போகணும்னு ஆபிசாரமான மந்திரங்களை எல்லாத்தையும் ஏவி ஆதிசங்கரர் மேலே ஏவினான். ஏவினா அது அப்படியே நேராக வருது. அருணகிரிநாதர் சரித்திரத்தை உபன்யாசம் பண்ணும்போது கிருபானந்த வாரியார் சொல்லுவார், ஒரு பண்டிதன் அருணகிரிநாதர் மேலே ஏவிட்டான் ஆபிசாரத்தை. அருணகிரிநாதர் பாவம், அவர் பாவம் பேசாமல் தூங்கிட்டு இருக்கார். அவன் தூங்குறாரே ஒழிய அவர் வணங்கக்கூடிய முருகன் தூங்குவனா தூங்கலை, கிட்டக்க இருந்து இந்த ஆபிசாரத்தை போக்கினான் அப்படின்னு அருணகிரிநாதருடைய சரித்திரம். அதுபோல இந்த இடங்கள்ல அபினவகுப்தன் ஒரு பெரிய ஆபிசாரத்தை ஏவின உடனே பெரிய வயத்த வலி, ஒரு பெரிய மகோதரம், ஒரு பெரிய வயத்த வலி மாதிரி ஒரு பெரிய கஷ்டம் ஏற்படுத்து ஆதிசங்கர் துடிக்கிறார். அப்படியே தரையில பெறல்றார், துடிக்கிறார். அந்த மாதிரி வயத்த வலி வந்து துடிக்கிறார். ஏன் அவரால் முடிஞ்சா அந்த வலியை போக்கிக்க முடியாதா? போக்கிக்க முடியும். அவர் சொன்னார், இந்த வலியை இப்ப போக்கிக்கலையானால் இந்த வலியை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு ஜென்மா வந்துடும். எது இயற்கை நமக்கு கொடுத்ததோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை மாற்றி அமைக்கிறதோ, இதை சரி பண்ணுறதோ, அதை சரி கருப்பாக இருக்கிறவாளை வெளுப்பாக்கிறதோ, உயரமாக உள்ளவனை குள்ளவனை ஆக்கிறதோ, இதெல்லாம் சரியா வராது. கஷ்டம் போகணும், தாரித்யம் போகணும்னு பகவானை பிரார்த்திக்கலாம், மகாலட்சுமி ஸ்தோத்திரம் பண்ணலாம், தப்பு கிடையாது. எதை வேண்டலாமோ அதை தான் வேண்டலாம், எல்லாத்தையும் வேண்ட முடியுமா? அதனால ஆதிசங்கரர் மேல அந்த ஆபிசார பிரயுக்தம் வந்த உடனே வயத்த வலியினால துடிச்சு பெறல்றார், சகிச்சுனுட்டார். ஒற்றர்கள் மூலமாக அவன் கேட்டு அனுப்பிச்சான், ஆதிசங்கரர் இறந்துட்டாரா உயிருடன் இருக்கிறாரா? ஒற்றர்கள் எல்லாரும் திரும்பி வந்து சொன்னா ஆதிசங்கரர் உயிரோடு தான் இருக்கிறார். இல்லையே, பல லட்சங்கள் ஜபம் பண்ணி நான் ஆபிசாரத்தை அமிச்சேனே, அது அவரை போய் தாக்கவில்லையோ? சரி, இப்ப நம்ம ஏற்கனவே எவ்வளவு சொன்னமோ இதை விட 10 மடங்கு கூட ஜபம் பண்ணி அவருக்கு மேல பிரயோகம் பண்ணுவோம். டோலோ 650 ஒரு மாத்திரை எல்லாரும் போட்டுக்கிறார். டாக்டர் சொல்லுவார், குழந்தைகளுக்கு கொடுத்துறாங்க. அது அந்தந்த வயக்கிரமத்துக்கு அந்தந்த மருந்து எவ்வளவு ஏற்றுக்கொள்ளாமோ அவ்வளவுதான் ஏற்றுக்கும். எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது. அதுக்கு பாராசிட்டமால் ஏதாவது சிறப்பு இருக்கும், அந்த சிறப்பை தான் கொஞ்சோண்டு கொடுக்கலாமே ஒழிய ஒரு டோலோ 650 கொடுத்து ஒரு குழந்தைக்கு, 1 வயசு குழந்தைக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அவன் பார்த்தான் அபினவகுப்தன், நம்ம அனுப்பிச்ச ஆபிசாரம் போறவில்லை, அதனால தான் ஆதிசங்கரர் இன்னும் இறக்கவில்லை. பின்ன என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை விட இன்னும் பவரா ஒன்று அனுப்பணும்னு என்ன பண்ணினா, நிறையா பண்டிதர்களை வச்சு, ராமாயணத்தில் கூட வருதே, நிகும்பிலா யாகம்னு ஒன்று பண்ணினான் இந்திரஜித்து. அந்த நிகும்பிலா யாகத்திலேருந்து ரதம் மேலே வந்ததே ஆனால் அந்த ரதத்தில் போய் இந்திரஜித்து போய் உட்கார்ந்து விட்டானே ஆனால் விபீஷணன் சொல்றான், ஒரு ராமாவதாரம் இல்லை 100 ராமாவதாரம் பண்ணினாலும் இந்திரஜித்தை யாராலையும் வதம் பண்ண இயலாது. அப்படி ஒரு மந்திரம் இருக்கு.
மந்திரத்தால் எல்லாம் பண்ணலாம். நீங்கள்லாம் பாகவதம் திருப்பி திருப்பி கேட்குறேல, பாகவதத்தினுடைய கூடமான ஒரு விஷயம் சொல்கிறேன். 7வது நாள் பாம்புகளு தலைவனா உள்ள தக்ஷகன் கடிக்க வரப்போறான். இன்னிலேருந்து 7வது நாள் பாம்புகளின் தலைவன் தட்சகன் கடிக்கட்டம்னு சாமி விட்டுட்டான் இந்த ரிஷிகுமாரன். 7வது நாள் முடிகிற கட்டம் தக்ஷகன் வரான். ஒரு பிராமண உருவத்தை எடுத்துண்டு பரீட்சித்த கொலை பண்ணுறதுக்குன்னு வரான். அவன் அப்படி வரும்பொழுது வேற ஒரு மகா தபஸ்வியான ஒரு பிராமணர் கையில் கமண்டலுவோட ருத்ராட்சதாரியா நடந்து போகிறார். போயின்னு இருக்கிற பிராமண உருவத்தில் இருக்கிற தக்ஷகனுங்கிற பாம்பு அந்த கிட்ட கிடக்கிற பிராமணரை பார்த்து கேட்டான், எங்கே போறீர்? இல்லை, தக்ஷகன்னு ஒரு பாம்புனுடைய ராஜா வந்து இந்த தேசத்தை ஆள்ற பரீட்சித்தை கடிக்க போகிறானா, அதில் அவன் இறந்து போயிடுவனா, இறந்து போகக்கூடிய பரீட்சித்தை பொழைக்க வைக்கிறதுக்காக யாம் வருகிறோம். என்னை பரீட்சித்தனுடைய புள்ள ஜனமே ஜெயன் கொண்டு வந்திருக்கான், நான் போகிறேன். அப்போ தக்ஷக பிராமண உருவத்தில் இருக்கிற தட்சகனுக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. என்னடா அது இப்படி ஒருத்தன் துணிச்சலாக தைரியமாக வரான், ஏன் வரான்? அவ்வளோ மந்திர ஜபம் பண்ணி சித்தி பண்ணியிருக்கான், அவனால் அது முடியும், அதனால அவன் வரான். அவனால் அது முடியுங்கிற தைரியம் இருக்கு, மனசு நம்மளை ஒன்றும் பண்ணாதுங்கிற தைரியம் இருக்கு, வரான் அவன். அதை பார்த்த உடனே தக்ஷகன் பயந்து விட்டான். பயந்து போய் அவனை பார்த்து சொல்றான், என்னடா அது, பாம்பு கடிச்சாலே செத்து போடுவா, பாம்புகளுக்கெல்லாம் தலைவன் தட்சகன், தட்சகன் கடிச்சா ஒருத்தன் உயிர் பிழைக்க முடியுமா? நீ என்னமோ அவனை உயிர் பிழைக்க வரேன்னு தெரியுமா வந்துட்டே. அவன் எப்பேற்பட்டவன் அவன் இருக்கட்டான் சுவாமி, என்னால் பிழைக்க வைக்க முடியறதா முடியலையான்னு பார்க்கலாம். தட்சகன் உடனே சொன்னான், நான் தான் அந்த பாம்புகளின் தலைவன், நான் தான் போய் கடிக்க போறேன். தட்சகன் இறந்து போறான், நீ என்ன பண்ற? சரி, நீ கடி, நான் அவரை பழைக்க வைக்கிறேன். என்னடா அது இவ்வளவு சொல்லியும் இந்த பிராமணன் திரும்பி திரும்பி இதே சொல்றானேன்னு கிட்டக்க இருக்கிற ஒரு 1000கணக்கான வருஷம் இருந்திருக்கக்கூடிய ஒரு ஆல விருட்சம், அந்த ஆல விருட்சத்தை காமிச்சு தட்சகன் சொன்னான், இப்போ இந்த ஆல விருட்சத்தை நான் கடிக்கிறேன், இந்த மரம் என்ன ஆகுதுன்னு பாரு. நம்ம முன்னாடி ஒரு ட்ரையல் பார்த்துருவோம். இங்க பரவாயில்ல, சித்தோஸ்மி ரெடியா இருக்கேன்னு அந்த பிராமணன் நேர போனான், பாம்புருவை எடுத்துட்டான், அந்த ஆல விருட்சத்தினுடைய வேற போய் கடிச்சான். அவன் வேற கடிச்ச அடுத்த சில நிமிஷங்கள்ல பொச்ச பொச்சேல் இருந்ததான் அந்த ஆல விருட்சம் இந்த விஷத்தை கடிப்பட்ட அடுத்த க்ஷணம் கருகி போய் எரிஞ்சு போய் அப்படியே கிடக்கு, கட்டையா இருக்கு, எரிக்கட்டையாயிடு. இந்த விஷஜுவால மேலப்பட்டு எரிஞ்சு போயிடுது. உடனே அகம்பாவமா திரும்பி வந்து இந்த பிராமணனை பார்த்தேன், பார்த்தியா மரத்தினுடைய நிலை என்ன பார்த்தியா? அவன் அலட்டிக்கவே இல்லை. அப்படியா, இன்னும் தப்பு இல்லை, இப்போ என்னுடைய சரித்திரத்தை பாரு, திறமையை பாரு. நேர கமண்டலூர்லேருந்து அப்படி கையில் ஜலத்தை எடுத்துட்டான், நேர எரிஞ்சு எரிக்கட்டையா நிற்கிறது பாருங்க. அந்த மரத்துக்கிட்டக்க நின்றுட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணி கையில் இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து அது மேலே அப்படி தெளிச்சான் பாருங்க. எதெல்லாம் எரிஞ்சு எப்படி எரிக்கட்டையா நின்னுதோ இந்த ஆல விருட்சம் பழையபடி பளபளன்னு துளுத்து மழையில எண்ணெய் தேய்ச்சி விட்டா மாதிரி மரங்கள்லாம் பளபளன்னு ஆயிடுது பத்தியில, அது மாதிரி பளிச்சுன்னு மேலே வந்துடுச்சு. அப்போ பிராமணன் பேசாமல் இருந்தான். இவன் வந்து அகம்பாவமாக கேட்டானே, இந்த மாதிரி பிராமணர் அகம்பாவமாக கேட்கல, பேசாமல் இருந்தான். தட்சக நேரம் வந்தான், சுவாமி எங்க பழப்பில் மண்ணள்ளி போட்டுறாதீங்க, எங்களுடைய விருத்தியே கடிக்கிற விருத்தி, விஷத்தை செலுத்த வேண்டியது எங்களுடைய விருத்தி,
ஒவ்வொருத்தரை கொண்டு போகிறதுக்கு இயற்கை பலவிதமான தூதர்களை வச்சிருக்காள். வியாதி, விபத்து, விஷம், ஃபுட் பாய்சன், எவ்வளவோ இருக்கு, சொல்லிண்டே போகலாம். இதெல்லாம் நமக்கு மரணம் அடைவதற்கு இதெல்லாம் ஒரு வியாஜம், இதெல்லாம் ஒரு காரணம், அவ்வளோதான். என்னப்பா நீ இப்படிலாம் பண்ணிட்டிய, நான் என்ன பண்ணணும்? இல்லை, பிராமண சாபம் மாறக்கூடாது, நான் உங்களுக்கு நிறையா சம்பாவனை பண்ணுறேன், இந்த இயற்கையை மாற்றாதீர்கள், இந்தாருங்கள் அப்படின்னு நிறையா ஐஸ்வர்யத்தை அந்த பிராமணன் கையில் கொடுத்து நமஸ்காரம் பண்ணி திரும்பி போயிடுங்கன்னு விட்டான் தட்சகன். அந்த பிராமணர் திரும்பி போயிட்டார். இதெல்லாம் தேவி பாகவதத்தில் இருக்கு, ஸ்ரீமத் பாகவதத்தில் இல்லை. ஆனால் பாகவதத்தில் மூலத்தில் என்ன இருக்குது தெரியுமோ? தட்சகன் வரும்பொழுது ஒரு பிராமணரை திருப்பி அனுப்பிவிட்டு பரீட்சித்து அருகில் வந்தான்னு மூலத்தில் இருக்கு. நீங்கள் வேணால் ஸ்லோகத்தை எடுத்து பாருங்க, நாளைக்கு பாகவதத்தை புஸ்தகத்தை எடுத்து படித்து பாருங்க. ஒரு நடுப்பில் வந்த ஒரு பிராமணனை திருப்பி அனுப்பிவிட்டு திரும்பி தட்சகன் பரீட்சித்து அருகில் வந்தான்னு இருக்கும். அப்படிலாம் மந்திர சக்தி இருக்கு. இப்பவுமே சொல்கிறேன், நீங்கள்லாம் நிறையா படிக்கிறீள், நிறையா பேருடைய ஸ்நேகிக்கிறீள். ஆனால் அந்த ஸ்நேகம்லாம் ஒரு லெவலோடு இருக்கணும். ரொம்ப அதிக ஸ்நேகத்துக்கு போயிட்டீர்களே ஆனால் உங்களை மீட்க இயலாது. பேர் சொல்ல விரும்பல. ஒரு ஊரில் ஒரு பெண் இன்டர்நெட்டில் ஒரு பையனோட ரொம்ப ஸ்நேகிச்சுட்டாள். ஒரு நாளைக்கு திடீர்னு எனக்கு கல்யாணம் அப்படின்னு பத்திரிக்கை அனுப்பிச்சு விட்டாள். அவன் சொன்னான், 4 வருஷமாக ஒன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பெண்ணை திடீர்னு உனக்கு கல்யாணங்கிற, உனக்கு கல்யாணம் நடந்துருமா, நடக்க விட்டுருவேனா? அபினவகுப்தன் மாதிரி ஒரு பெரிய அபிசாரம் பண்ணிட்டான் அந்த பொண்ணுக்கு. நான் பொய் சொல்லலை, என்கிட்ட வந்து சொன்னாவா இந்த மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் பல லட்சம் மந்திரங்களை ஜபம் பண்ணி ஹோமங்கள்லாம் பண்ணி அவளுக்கு சரி பண்ணி கொடுத்து அந்த பொண்ணை பழையபடி கல்யாணம் பண்ணிக்க வச்சு அந்த பொண்ணை மீட்டு வெளியில் கொண்டு வரதுக்குள்ளார பெரிய பாடாயிடுச்சு. எதுக்கு சொல்ல வரேன்? எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. பொதுவாகவே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஸ்திரீக்கள் யாருடனும் ஸ்நேகிக்கக்கூடாது, ஸ்நேகம் வைத்து கொள்ளக்கூடாது. என்ன ஆனாலும் ஸ்திரீ தான், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. எல்லாம் ஒரு லிமிட். அதனால தான் பழைய காலத்துலலாம் ரொம்ப வெளியிலே ஸ்திரீக்களை அனுப்பாமல் அப்பா பாதுகாத்தார், கணவன் பாதுகாத்தான், குழந்தைகள் பாதுகாத்தா, உற்றார் உறவினர்கள் பாதுகாத்தார். ஸ்திரீ ரத்னம், அது ஒரு வைடூரியம், அது ஒரு அழகான ரத்தன பேழையில வைக்கப்பட வேண்டிய ஒரு ரத்னம், அது வெளியில் வரக்கூடாது. அதனால என்ன பண்ணினா, அந்த அபினவகுப்தன் 2ஆம் தர ஒன்ஸ் மோர் பல லட்சங்கள் ஜபம் பண்ணி ஒரு பெரிய ஆபிசாரத்தை ஆதிசங்கரர் மேலே ஏவினான். அவன் ஏவின போது ஆதிசங்கரர் கோகர்ணம்ங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கார். கோவா கிட்டக்க மகாபலேஸ்வரர்னு அற்புதமான பரமேஸ்வரன். பூமிக்கு அடியில் இருக்க அந்த லிங்கம். நான் போய் கோகர்ணத்தில் போய் பாகவத சப்தாகம் சொன்னேன் இப்போ ஒரு வருஷம் முன்னாடி. பார்த்தீர்களே, ஏன்னால் இந்த தரை இருக்க பற்றியில் இந்த தரைக்கு அடியில் கையை உள்ளே விட்டு தான் இந்த சிவலிங்கத்தினுடைய தலையை தொடணும். நம்ம இல்லைன்னா தொட முடியாது. அந்த ராவணன்டேந்து ஏமாற்றி அந்த கோகர்ணத்தில் அந்த லிங்கத்தை வச்சதுனாலே ராவணன் அந்த கணபதி தலையில் குட்டினான். அந்த குட்டின தலை வீங்கி போயிடுத்து. தலை வீக்கத்தோடு ஒரு பிள்ளையார் அங்கே இருக்கார். கோகர்ணத்தில் பரமேஸ்வரன் சந்நிதிக்கு வெளியில் பிராகாரத்தில் ஒரு பிள்ளையார் சந்நிதி இருக்குது. அந்த பிள்ளையார் சந்நிதியில் பிள்ளையாருக்கு தலையில் வீங்கி இருக்கும். அங்கே உண்டா பாண்டா சொல்கிறான், ராவணன் குட்டினான் கணபதிய, அதனால தலை வீங்கி கொடுத்து. எவ்வளவு அழகான க்ஷேத்திரம். எல்லாரும் கோவா போறா, கோகர்ணம் போறாளா தெரியல. கோவா கிட்டக்கத்தான் இருக்கு கோகர்ணம். அற்புதமான க்ஷேத்திரம். மகாபலேஸ்வரர் அந்த சிவன் கோவிலுக்கு போய் நின்று ஒரு பிரதட்சணம் பண்ணி ஒரு நமஸ்காரம் பண்ணி அப்படி தலையை தூக்குங்கோ, மனசுக்கு ஒரு திருப்தி வரும். அப்பாடா, இன்னைக்கு ஒரு நல்ல க்ஷேத்திரத்துக்கு வந்து சிவனை கண்ணால் கண்டோம் அப்படின்னு மனசுக்கு ஒரு திருப்தி வரும். அந்த திருப்தி பல லட்சங்களில் கிடைக்காது, பல வீடுகளில் கிடைக்காது. அந்த ஈஸ்வரன் கிட்டக்க போய் நின்ன உடனேவே மனசுக்கு ஒரு திருப்தி வரும்.
எதுக்கு சொல்ல வர, அந்த கோகர்ணங்கிற க்ஷேத்திரத்தில் ஆதிசங்கரர் இருந்தார். இவன் 2வது தடவை ஒன்ஸ் மோர் பண்ணின அபிசார பிரயோகம் மேலே வந்து தாக்கும் பொழுது அவர் கோகர்ணத்தில் இருந்தார். அப்ப ரொம்ப துடிச்சதான ஆதிசங்கரர் என்ன பண்ணினார், நேர பரமேஸ்வரன் சந்நிதியில் போய் அழுதார். பிரதமோ தெய்வியோபிஷகு, ஹே பரமேஸ்வரா, நீதான முதல் தெய்வம். இந்த பிரம்ம சூக்தம்னு ஒன்றும், விஷ்ணு சூக்தம்னு ஒன்றும், ருத்ர சூக்தம்னு ஒன்றும். ருத்ரம் வேற, ருத்ர சூக்தம் வேற. நவாவோஜியோ ருத்ரத்வதஸ்தி துவத்து அஸ்தின, இந்த சரீரத்துக்கு தெம்பை கொடுப்பவர்களில் ஹே ருத்ரா, ஒன்னை தவிர வேற ஒரு தெய்வம், அந்நிய தெய்வம் இல்லை அப்படின்னு இந்த ருத்ர சூக்தம் சொல்றது. நவாவோஜியோ ருத்ரத்வதஸ்தி. அதனால தான் ருத்ரேகாசி அடிக்கடி பண்ணிக்கணும். ருத்ரேகாதசி பண்ணி அந்த தீர்த்தத்தை மேலே பட்டுண்டோமே ஆனால் ஆயுஷ்காமஹா ஆரோக்கியகாமஹா ஸ்ரீகாம சாந்திகாம புஷ்டிகாம ஸ்துஷ்டிகாம ஆயுஷ்காம ஆரோக்கியகாமோ வா. மகார்ணவங்கிற ஒரு புஸ்தகம் போதாயனர்ங்கிற மகரிஷி பண்ணினார். அந்த மகார்ணவத்தில் தான் இந்த ருத்ரேகாசியினுடைய விதானம், ருத்ரத்தினுடைய மகிமையில சொல்றார். ஹே ருத்ரா, நீ அல்லவோ நீ உடம்புக்கு தெம்ப கொடுக்க வேண்டியவன், நீ அல்லவோ முதல் டாக்டர், ஹே பரமேஸ்வரான்னு பரமேஸ்வரனை வந்து அழுதார். வயத்து வலி துடிச்சு போய் கடைசியில் ராத்திரி 2:30 மணிக்கு நிசியில அப்படி நன்னா தூங்குறார். அப்படி தூங்குறதே சொப்பனத்தில் கோகர்ணேஸ்வரர் எதிர்த்தாப்புல வந்து நிற்கிறார். கோகர்ணேஸ்வரர் எதிர்த்தாப்புல வந்து நின்ன உடனே ஆதிசங்கரர் சொன்னார், என்னத்தினாலேன்னு தெரியல, வயத்து வலியினால துடிக்கிறேன். ஷரீர மாத்தியங்கலு தர்ம சாதனம், சரீரம் நன்னா இருந்தால் தான் தர்மானுஷ்டானம் பண்ண முடியும். நான் காளிதாசன் 102 டிகிரியில் காலங்காலத்தால் 4 மணிக்கு ஸ்நானம் பண்ணுன்னா எப்படி ஸ்நானம் பண்ண முடியும்? உடம்பு நன்னா இருந்தால் தானே அனுஷ்டானம் பண்ண முடியும். அதை சொல்கிறார் ஆதிசங்கர கோகர்ணேஸ்வரத்தை. நான் பிரம்ம சத்தியம் அத்வைதத்துக்காக மெனக்கிறேன், இப்படி ஒரு வயத்த வலியினால் துடிக்கிறேன், என்னத்தினாலேன்னு தெரியல, நீ தான் என்னுடைய வயத்த வலியை போக்கணும் அப்படின்னு அவர் அழுத போது அன்றைக்கி ராத்திரி சொப்னத்தில் கோகர்ணேஸ்வரர் எதிர்த்தாப்புல வந்து நின்றுண்டு ஆதிசங்கரர்கிட்ட சொன்னார், சங்கரரே, இது போன ஜன்மால பண்ணின பாபத்தினுடைய பரிபவமாக இது வந்திருக்குமே, யானால் என்னால் போக்க இயலும். போன ஜன்மால பண்ணின பாபத்தினால இந்த வயத்து வலி வரவில்லை. நீ நன்னா இருக்கிறது பிடிக்காமல் பல பேர்கள் உனக்கு ஆபிச்சாரம் பண்ணினா அந்த ஆபிச்சார பிரயோகத்தினால இப்போ வழியினால நீ துடிக்கிறீர். இந்த ஆபிச்சாரம், பில்லி, சூன்யம், ஏவல் இதெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னா என்னால் முடியாது. இது நிவர்த்தி ஆகணும்னா திருச்செந்தூர் போய் செஞ்சிலாண்டவனை காண்பாயாக, முருகனை போய் பார்த்தேயானால் இந்த பில்லி, சூன்யம், ஏவல், ஆபிச்சாரம் முதலியதான தோஷங்கள் போகும். நீ போய் திருச்செந்தூர் போய் முருகனை போய் பார், அவர்தான் உனக்கு இந்த கஷ்டத்தை போக்க முடியும் அப்படின்னு கோகர்ணேஸ்வரர் சொப்னத்தில் வந்து ஆதிசங்கரத்தை வந்து சொன்னார். உடனே தூக்கம் கலைஞ்சது. ஆதிசங்கரர் பார்த்தார், பரமேஸ்வரனாலேயே முடியல. ஆனால் பரமேஸ்வரன் ஒரு தெய்வத்தை கை காமிக்கிறார், திருச்செந்தூர் போகணும்னு சொல்றார். சரி, நம்ம திருச்செந்தூர் போவோம், நாளை கார்த்தால போகலாம். வயத்து வலி துடிக்கிறோம், நாளை கார்த்தால வலையில் இந்த வயத்து வலியை சகிச்சுக்க முடியும்னு எனக்கு தோணவில்லை. என்ன பண்றது, இப்பவே கிளம்பிடுவோம். கோகர்ணம் எங்க இருக்கு? கோவா கிட்டக்க இருக்கு. திருச்செந்தூர் எங்க இருக்கு? கன்னியாகுமரி, தூத்துக்குடி கிட்டக்க இருக்கு. அங்கேருந்து சில வினாடிகள்ல தன்னுடைய யோக சக்தியினால ஆதிசங்கரர் திருச்செந்தூர் வந்துட்டார்.